ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எல்லாருமே சூப்பராக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் முக்கியமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்க்கும்போது எல்லா சாப்டர்ஸையும் பார்த்துட்டு இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கா, இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, இதெல்லாம் என்னால் முடியுமா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்ஸோடய எல்லோரும் போயிட்டுருக்கோம். கரெக்டாக? ஸோ யாருமே வந்துட்டு இவ்வளோ தானே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் யாருமே வரல. ஏன்னா எல்லாருமே எக்ஸாம் பார்த்து பயந்துட்டுருக்கீங்க. ஸோ எக்ஸாம் பக்கத்தில் வர வர நம்ம எல்லாத்துக்கும் பயம் வர்றது நார்மல் தான். ஆனால் அப்படி பயந்துகிட்டே இருந்தால் எப்படி நம்ம எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அதை இந்த பயத்தை எல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் சூப்பராக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா கொஷினும் படிக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தா போகுமா? அதுவும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் படிக்கணும். அது போக எந்தெந்த சாப்டர்லாம் வந்து ஹை வெயிட்டேஜ் இருக்கோ அந்த சாப்டர்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அதில் இருக்கிற எல்லா புக் பேக் கொஷின்ஸும் படிச்சிடலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து புக் இன்டீரியர் கொஷின்ஸை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஆனால் புக் பேக் கொஷின்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியறதில்ல. ஸோ புக் இன்டீரியர் கொஷின்ஸ் நமக்கு 1 or 2 கொஷின்ஸ் கேட்குறாங்களா, கம்பல்சரி கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த கம்பல்சரி கொஷினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸை யார் எழுதுறது? யார் எழுதுறது? நம்ம தானே எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், புக் பேக் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், புக் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாம் பார்த்துட்டு பயந்துகிட்டே இருக்காதீங்க. ஸோ பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எதுலேயுமே வந்து கம்பேக் கொடுக்கவே முடியாது. ஸோ செகண்ட் மிட்டம்லேயே நிறைய பேத்துக்கு வந்து கொஞ்சம் மார்க் வந்து லோ ஆகியிருக்கலாம். பட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் எல்லாருமே சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணோம். ஸோ எல்லாருமே கம்பேக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருங்க. நான் உங்கள் ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். ஸோ 9th and 10th சோஷியல் சயின்ஸோட ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு சாப்டர்லேயும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. இல்லையா ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் வந்து நோட்டில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும், இல்லை எழுதி வச்சுக்கணும். சரியா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு அது அப்படியே நான் வந்து படிக்கிறதுக்கு போகிறேன்னு அந்த மொபைலை தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா ஓவர் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். தயவு செஞ்சு மொபைலை தூக்கிட்டு போகாதீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டாலும் நோட் புக்கில் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாப்பா? ஸோ முக்கியமாக ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது சாப்டர் வைஸ் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இது தான். நீங்கள் புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிறைய கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஸோ அது போக நம்ம என்ன பண்ணணும், மேப்ஸ் அண்ட் டைம்லைன். ஸோ டைம்லைன் எடுக்கும் போது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா மேக்ஸிமம் அதுதான் கேட்குறாங்க. ஸோ மேப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்குற பிளேசஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா போதும். ஸோ அதுவே நம்ம சேனலில் வந்து நிறையவே கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே நாங்கள் ஷார்ட்ஸில் கொடுத்துருவோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியாப்பா? ஸோ மேப்ஸ் அண்ட் டைம்லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டட் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ சாப்டர் வைஸ் நீங்கள் படிக்கும் போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி புக் பேக் படிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் புக் இன்டீரியர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th and 10th சோஷியலில் ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்ட் எந்த சாப்டர் படித்தா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம், அண்ட் வந்துட்டு சோஷியலை எப்படி வந்து ஈஸியாக வந்துட்டு நீங்கள் எல்லா சாப்டரையும் வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்டடி பிளான் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 9th சோஷியலில் இருக்க ஹிஸ்ட்ரிப்பா. ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ 2 மார்க் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 or 8 மார்க்கில் அந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணணும். சரி? அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அது போக ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா போதும். பட் 2 மார்க் கொஷின்ஸில் நீங்கள் எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணிடலாம். சரியாப்பா? அடுத்தது 9th சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 6லேருந்து 11 வரைக்கும் இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 and 11th சாப்டர் நமக்கு கிடையாது. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டு ஆன்சர் அதில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 9 வரைக்கும் தான் இருக்கும். சரியா? 9 வரைக்கும் தான் இருக்கும். 1 to 9 வரைக்கும் தான் நம்மளோட போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆகுது. சரியாப்பா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் நமக்கு சாப்டர் 1ல இருந்து நமக்கு 9 வரைக்கும் இருக்குது இல்லையா. 8 வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஸோ உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து 5th சாப்டரில் மட்டும் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடையாது. ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில் டிபி அப்படிங்கிறது எல்லாமே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் ஜிஆர் அப்படிங்கிறதுல கிவ் ரீசன், சரியா? ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ்ப்பா. ஸோ இதில் 6, 7ல் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் 6 and 8ல் வந்து டீட்டெயில்ஸ் அவ்வளோவா கேட்கல. ஸோ இருந்தாலும் அதில் இருக்கிற பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணுறதுக்கு நம்மளால முடியணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியராக நீங்கள் கொடுத்துருக்கிற கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது போக நீங்கள் ரிமைனிங் இருக்கிறத படித்தா போதும். நெக்ஸ்ட்டு 9th சோஷியல் இருக்க சிவிக்ஸ்ப்பா. ஸோ இதில் வந்து 4th சாப்டரில் மட்டும் நமக்கு எதுவுமே வந்து கேட்கல இப்போ வரைக்கும். ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. 6th சாப்டர் உங்களுக்கு கிடையாது. ஸோ 5th சாப்டர் வரைக்கும் இருக்குது, சரியா? ஸோ இதில் வந்து 4th சாப்டரில் எதுவுமே உங்களுக்கு அதிகமாக கேட்கவே இல்லை சொல்லப்போனால். ஆனால் 2 மார்க் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 மார்க் கொஷின்ஸை மட்டும் அதை பார்த்து வச்சுக்கோங்க, சரியாப்பா? அடுத்தது எக்கனாமிக்ஸில் நமக்கு 1 to 5பா. ஸோ இதில் 5th சாப்டர் நமக்கு கிடையாது. ஆனால் டீட்டெயில் ஆன்சர் மட்டும் ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் டீட்டெயில் ஆன்சர்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின், சரிங்களா? ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்கப்பா. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போக நமக்கு இந்த சாப்டரில் வந்துட்டு புக் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன புக் இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம லைவ் கிளாஸஸில் பார்த்துடலாம், சரியாப்பா? ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போது ஆப்பில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நான் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்டீரியர் கொஷின்ஸ் பார்த்தாலே எல்லாத்துக்கும் பயம்தான். ஸோ எதுலேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எதுவுமே தெரியறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்மிஷன் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 3 days ஃப்ரீ ட்ரையலை எடுத்துகிட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம், சரியா? உங்களுக்கு 2 hours வந்து லைவ் கிளாஸஸ் இருக்குப்பா. 2 hours லைவ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதில் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது போக தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரியா? ஸோ நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்கள் மார்க்ஸை கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் மார்க்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 10th நீங்கள் பப்ளிக் எழுதுறது எல்லாத்துக்கும் பயம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அந்த எந்த பயமும் இல்லாமல் நான் சூப்பராக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அட்மிஷன் லாக் பண்ணி வச்சுக்கோங்க, சரியாப்பா? ஓகேவா? ஸோ அடுத்தது 10thப்பா. ஸோ 10th சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 to 5 வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியாப்பா? அடுத்தது ஹிஸ்ட்ரியில் 6 to 10 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ். இதில் வந்து நமக்கு 10th சாப்டரில் 2 மார்க் கொஷின்ஸ் அவ்வளோவா கேட்கல. இருந்தாலும் எல்லா கொஷின்ஸும் நீங்கள் படிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற 2 மார்க் கொஷின்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ டீட்டெயில்டு ஆன்சர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ அடுத்தது ஜியோகிரஃபியில் இருக்கிற கொஷின்ஸ்ப்பா. ஸோ இதில் வந்து கிவ் ரீசன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸோ ஜியோகிரஃபியை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்லாமே படிச்சுக்கோங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எல்லா கொஷின்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எது கேட்டாலும் எழுதுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும், சரியா? இன்கேஸ் 1 மார்க்கில் ஏதாவது கேட்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின்ஸ்லேயே வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கேட்குறாங்களே, ஏதோ ஒரு இதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க, சரியாப்பா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 to 5 வரைக்கும் ஸோ 5 or 8 மார்க் கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டு தான் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும், சரியா? அடுத்தது சாப்டர் 6ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவ் ரீசன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் 2 மார்க்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டீட்டெயில்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 and 4, சரியா? ஸோ இந்த 2 கொஷின்ஸை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது சிவிக்ஸ்ப்பா. ஸோ சிவிக்ஸில் உங்களுக்கு 1 to 5. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டருமே நமக்கு இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ செகண்ட் மிட்டம் வரைக்கும் நீங்கள் படித்ததில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே சூப்பராக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா, அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள், சரியாப்பா? ஸோ சிவிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதில் சாப்டர் 2 and சாப்டர் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புக் இன்டீரியர் வந்து கேட்குறாங்க. ஸோ புக் இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சோஷியலுக்கு மட்டும் கிடையாது, சயின்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த டைமை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அண்ட் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ நமக்கு வந்து சாப்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ கம்பேக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கம்பேக்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற டைம் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே all the best. Thank you all.